ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேலை பழக்கவும், இஸ்ரேல் ஈரானை பழக்கவும், சைட்ல இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா கியூவை போட்டு பொலன்னு பழக்கிறாங்க. ஆக்சுவலா உக்ரைனின் தலைநகரம் தான் கியூ. அந்த கியூவிலே இப்ப ரஷ்யா பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்பா ட்ரம்ப், நீ அதிபரா வந்த பிறகு இருக்கிற போரை நிறுத்துவான்னு பார்த்தா நீ மூணாவது ஒரு போர் ஆரம்பிச்சிட போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்கு. என் மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்ச் பண்ணீங்களா? ஒரு 2 செகண்ட் கொடுக்குறேன், கேட்ச் பண்ணுங்க. எஸ், சைனாக்கு லட்டு மாதிரியான ஒரு சான்ஸ் இப்ப அமைஞ்சிருக்கு. தைவானை அனெக்ஸ் பண்ண இதோட ஒரு சைனாக்கு வேற எந்த ஒரு சான்ஸுமே அற்புதமான சான்ஸா இருக்காது. பட் பேக் டு அவர் டாபிக். இன்னைக்கான காணொலியில ஈரான் இஸ்ரேல்ல எங்க தாக்குனாங்க, இஸ்ரேல் ஈரான்ல எங்க தாக்குனாங்க அப்படிங்கிற செய்தியா பார்க்க போறது இல்ல, கொஞ்சம் ஆழமா போறோம். இன்னைக்கு தேதி வர ஈரான்குள்ள இஸ்ரேல் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் மட்டுமே பண்ணிட்டு வராங்க. மோசார் ஈரானின் ரெஜிமை டிஸ்மேண்டில் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஈரான் அப்படிங்கிறவங்க 3000க்கும் மேற்பட்ட ப்ரொஜெக்டைல்ஸ், பெலிஸ்டிக் மிசைல்ஸ், ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் பயன்படுத்தி சோ கால்டு அயன் டோமை இப்ப பிரீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல இன்டர்செப்டார்கள் கன்ஃபியூஸ் செய்யப்பட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஈரான் இந்த வாட்டி கையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன புது ஸ்ட்ராட்டஜி? ஏன் அயன் டோம் உட்பட பல இன்டர்செப்டார்ஸ் காலவாரி விட்டுக்கிட்டு இருக்கு? இதோட ரொம்ப முக்கியமா 2 நாடுகளும் நெருங்கும் மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ 3 நாள் நம்ம வராததற்கான காரணம் இந்த ஒரு காணொலியை உங்களுக்கு ஒரு தரமான காணொலியை உங்களுக்கு தரத்துக்கு அவசரம் தான் இந்த ஒரு டிலே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சில விஷயங்களை கிளியர் பண்ணிக்கலாம். இஸ்ரேல் விசஸ் ஈரான்ல யாருக்கு ஏரியல் டாமினன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது இஸ்ரேல் பக்கம் தான். பிகாஸ் இஸ்ரேலிடம் அட்வான்ஸ்டு ஏர்ஃபோர்ஸ் இருக்கு, ஈரான் கிட்டே ஏர்ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா அது பழைய போர் விமானங்களை கொண்ட ஒரு படையா இருக்கு. 1000 கிலோமீட்டரை தாண்டணும், மத்தியில பல நாடுகள் இருக்கு, ஏரியல் ரீஃபியூலிங் வேற அவங்களுக்கு இல்ல. ஈரான்னால இதையெல்லாம் மீறி இஸ்ரேல் மீது ஒரு வான்வெளி தாக்குதலை நடத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. அதை மீறி அவங்க ட்ரை பண்றாங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனமான வார் ஸ்ட்ராட்டஜி வேற எதுவுமே இருக்கவும் முடியாது. பட் இஸ்ரேல் இங்க சின்னதா ஒரு கணக்கை தப்பு பண்ணாங்கன்னா அதிகமா அடி வாங்க போறது இவங்களாதான் இருப்பாங்க. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குல்ல? எஸ், விவரம் உள்ள இருக்கு. ஈரானிடம் இருப்பது ஜஸ்ட் மிசைல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட ப்ராப்பரான ஏரியல் டிஃபென்ஸோ இல்ல ஏரியல் அஃபென்ஸோ இல்ல. பட் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இயர்ஸ் ஆஃப்டர் இயர்ஸா ஃபைன் டியூன் பண்ணி இப்ப அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஸ் எ ரிசல்ட் அயன் டோம் பிரீச். IDF இப்ப சொல்லியிருக்கிறாங்க, எஸ் ஆல்மோஸ்ட் 10% எங்களுடைய இன்டர்செப்ஷன் ஃபெயில் ஆகியிருக்கு. பட் அந்த பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கா இருக்கு. அயன் டோம் அப்படிங்கிறத அவ்வளோ எளிதா நம்ம நினைக்கிற மாதிரியோ இல்ல நம்ம பல காணொலிகளை கேட்கிற மாதிரியோ பிரீச் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அயன் டோமை தாண்டி ஈரான் தாக்குறாங்கிறதுனால அது ஒரு சுலபமான விஷயமா தெரிய வருது. பட் இட்ஸ் மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாப். இஸ்ரேலுக்குள்ள இந்த அயன் டோமை தாண்டி ஒரு மிசைல் போறது அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். பிகாஸ் அயன் டோம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை. இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் 4 இன்டர்செப்டார்ஸ். அதாவது 4 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை கொண்டதுதான் ஒரு அயன் டோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஏர் டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர். அயன் டோம் இதுவே ஒரு இன்டர்செப்டார் தான் ஆக்சுவலா. இது லோ லெவல் ப்ரொஜெக்டைல அழிக்கும் வகையில உருவாக்கப்பட்டது. லைக் ஆர்டிலரி ஷெல்ஸ், ட்ரோன்ஸ், லோ லெவல் த்ரெட்ஸை டிடெக்ட் பண்ணி அழிக்கும் திறனை கொண்டது. இது எந்த அளவுக்கு முக்கியம்னா அட்வான்ஸ்டு ரேடார்ஸ் கூட லோ லெவல் அண்ட் ஸ்கீமிங் பண்ண மிசைல்களை, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மிசைல் தாழ்வா பார்க்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரேடார்கள்னால அந்த மிசைலை கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த அயன் டோம் அப்படிங்கிறது அதை கண்டுபிடிச்சு அழிக்கக்கூடியது. அதனாலதான் இது லோ லெவல் ப்ரொஜெக்ட்களை கண்டுபிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். 2வது டேவிட் ஸ்லிங். இது ஷார்ட் டு மீடியம் ரேஞ்ச் மிசைல்களை கவுண்டர் பண்ணி அழிக்கக்கூடிய ஒரு இன்டர்செப்டார். இது இஸ்ரேலின் தயாரிப்பு. ஆரோ 2 அண்ட் ஆரோ 3. இந்த ஆரோ 2 அண்ட் ஆரோ 3 அப்படின்னு நான் சொல்றதுனால இது ஏதோ ஒரே மிசைல் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிசைல், இண்டிவிஜுவல் மிசைல், இண்டிவிஜுவல் லாங் ரேஞ்ச் மிசைல்களை என்கவுண்டர் பண்றதுக்கான ஒரு இன்டர்செப்டார். ஆல்மோஸ்ட் எர்த்தோட பவுண்டரி வரை இது இன்டர்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியும். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் எக்ஸோ அட்மாஸ்பிரிக் இன்டர்செப்ஷன் இதனால பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இந்த 4 இன்டர்செப்டார்களை ரேடார் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டிக்கு கூட இணைப்பாங்க. இந்த ரேடார் அண்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி எல்லாமே அயன் டோம் உடையது தான். விச் மீன்ஸ் அமெரிக்கா கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ரேடார் அவங்களுடைய கமாண்ட் சென்டர், அவங்களுடைய கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி தான். ஆனா இதுல இஸ்ரேல் அவங்களுடைய இன்டர்செப்டாரை இணைச்சிருக்கிறாங்க.
ரேடார்கள் எது மாதிரியான இன்கமிங் ப்ரொஜெக்டைல் வருதுன்னு கண்டுபிடிக்கும். கண்ட்ரோல் சென்டர் எந்த ப்ரொஜெக்டைலுக்கு நம்ம எந்த மிசைலை ஏவலாம், எங்க இன்டர்செப்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு கணக்கு போடும். அந்த கணக்கை லான்ச்சருக்கு தருவது தான் இந்த கமாண்ட் சென்டர் அப்படிங்கிறது. ஒரு பேட்டரி அப்படிங்கிறது 3ல இருந்து 4 லான்ச்சரை கொண்டதா இருக்கும். ஒவ்வொரு லான்ச்சர் அப்படிங்கிறதுல இருந்து சுமார் 20 இன்டர்செப்டர்களை ஏவ முடியும். அப்பனா கணக்கு போட்டு பாருங்க, ரஃப்லி 20 × 4 = 80 இன்டர்செப்டர்ஸை ஒரு பேட்டரியில இருந்து நம்மளால இயக்க முடியும். இப்ப அப்படியே இதோட கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அயன்டோம் இன்டர்செப்டரோடைய விலை நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த லோ லெவல் இன்டர்செப்ஷனை பண்ணும் அப்படின்னு. அந்த லோ லெவல் இன்டர்செப்ஷன் பண்றதுக்கான ஒரு இன்டர்செப்டரின் விலையானது $50,000. இந்த ஆரோ மிசைல், இந்த ஆரோ இன்டர்செப்டரோடைய ரேட் ஆனது 2 ல இருந்து 3 மில்லியன் வரும், அதோடைய வேரியேஷனை பொறுத்து அப்படின்னு சொல்லப்படுது. டேவிட் ஸ்லிங் ஆனது 1 ல இருந்து 2 மில்லியன் வரும் அப்படின்னு சொல்ல வருது. ஓவராலா ஒரு பேட்டரி அப்படிங்கிற யூனிட்டோடைய விலையானது 157 மில்லியன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு காஸ்ட்லியான சிஸ்டம் இப்ப இஸ்ரேல காலவாரி விட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த காசு மற்றும் இந்த கணக்கு எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு காஸ்ட்லியான சிஸ்டம் ஈரானின் தாக்குதலை ஒவ்வொரு இரவும் தடுப்பதற்காக இஸ்ரேல் செலவு செய்யப்படுவது 285 மில்லியன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் நாட் எ ஜோக். 285 மில்லியன் கொண்டு ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் அவங்களுடைய நாட்டு மக்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா அவங்களுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய பின்னடைவை தரக்கூடியதுதான். பட் ஈரான் இதை ஈஸியா பைபாஸ் பண்றாங்க, இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்துறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொல்ல வருவது மொசாட் இன்டெலிஜென்ஸ் பில்டிங் அவங்க அடிச்சதா இருக்கட்டும், இஸ்ரேலின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஹெட் குவார்டர்ஸுக்கு பக்கத்துல ஒரு 300 மீட்டர்ல நடத்தப்பட்ட தாக்குதலா இருக்கட்டும், இதெல்லாமே கீ பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்க வேண்டியது. சரி, ஈரானால இவ்வளவு அட்வான்ஸ்ட் அண்ட் இவ்வளவு சொபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜியை எப்படி இன்டர்செப்ட் பண்ண முடியுது, எப்படி அவங்களால இது சாத்தியமாக்க முடியுது அப்படின்னு கேட்டோம்னா இதற்கான விடை சேச்சுரேட்டட் அட்டாக். இதுதான் அவங்களுடைய நியூவஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு இந்த வாட்டி. இப்ப ஈரான் மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலை நம்ம சைட் பை சைடு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன், ரொம்ப நமக்கு கான்ட்ராஸ்டா இருக்கும். ஏன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும்னா இஸ்ரேலுக்கு கம்மியான மிசைல்களே போதும். இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு மிசைலுக்கு ஒரு இடத்த அவங்க தாக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த இடத்த அவங்களால ப்ரிசைஸா ஸ்ட்ரைக் பண்ண முடியும். பிகாஸ் ஈரான் லேக்ஸ் ஏடி, ஈரான் கிட்ட அந்த அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்லை. ஆனா ஈரானுக்கு கதையே வேற. இஸ்ரேலை சுத்தியும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இஸ்ரேலே ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஒரு மிகப்பெரிய வான் பாதுகாப்பு குறைக்குள்ளதான் இருக்கு. ஸோ இங்க ஈரான் இஸ்ரேல் மாதிரி நான் தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு கம்மியான ஏவுகணைகளை பயன்படுத்தினாங்கன்னா இஸ்ரேல் அவங்களால சுத்தமா தாக்க முடியாது. அயன்டோம் வில் ஈஸிலி இன்டர்செப்ட் தெம். ஸோ இங்க புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கணக்கா போயிடும் ஈரானுக்கு. பட் ஈரான் இங்க இஸ்ரேலின் அயன்டோம் உடைய ஸ்ட்ரக்சரையும் அதோடைய இன்டெகிரேட்டட் மெக்கானிசையும் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 100ல இருந்து 200 ப்ரொஜெக்டைல்களை அட் அ டைம் இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுறாங்க. அதுவும் ஒரே மாதிரி ப்ரொஜெக்டைல் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரே மாதிரி ப்ரொஜெக்டைல் இவங்க அனுப்புனாங்கன்னா நீங்க காலி பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய அயன்டோம் ஸ்ட்ரக்சர் அதை ஈஸியா காலி பண்ணிடும். ஸோ நான் ட்ரோன், பலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல் கோய்கள்னு டிஃப்ரெண்ட் ப்ரொஜெக்டைல அனுப்புறேன். அப்படி அனுப்பும்போது உன்னுடைய ஆரோ என்னுடைய பலிஸ்டிக் மிசைலை குறி வைக்கும், உன்னுடைய டேவிட் ஸ்லிங் என்னுடைய பலிஸ்டிக் மிசைல் க்ரூஸ் மிசைலை குறி வைக்கும், உன்னுடைய அயன்டோம் என்னுடைய ட்ரோனை குறி வைக்கும். கண்டிப்பா ஒன்னு இல்லைனாலும் உன்னுடைய மண்ணில தாக்குதலை நடத்தும். ஆனா நான் அது கூடவே என்னோட ஹைப்பர்சோனிக் மிசைலை பயன்படுத்தினேன்னா உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண டைமே இருக்காது. இதுதான் லேட்டஸ்டா ஈரான் பண்ணியிருக்கிற சம்பவம். பல ப்ரொஜெக்டிலுடன் ஃபதா-1 அப்படிங்கிற ஹைப்பர்சோனிக் மிசைலையும் அனுப்பியிருக்கிறாங்க ஈரான். பலிஸ்டிக் மிசைலானது ஈரான்ல இருந்து ஏவப்பட்டா 11 நிமிஷமாவும் இஸ்ரேல போய் தாக்குறதுக்கு. அதுவே ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு 7 நிமிஷமே போதும், விச் லாக்ஸ் இஸ்ரேல்ஸ் ரெஸ்பான்ஸ் டைம். இது மட்டும் பத்தாது அப்படின்னு இந்த அயன்டோமின் ரேடார்களை ரொம்பவும் காம்ப்ளிகேட் பண்ணும் விதமா இப்ப டீகாய்களையும் இஸ்ரேலை நோக்கி ஏவுறாங்க. ஆஸ் எ ரிசல்ட் ஓவர்வெல்மிங் ப்ரொஜெக்டைல் விசஸ் அயன்டோம். லோடுக்கு மீறிய பலதரப்பட்ட வெவ்வேறு ப்ரொஜெக்டைல்கள் அயன்டோமை நோக்கி வர அயன்டோம் அதுல எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட், எது எங்க வருது, எது எப்படி வருது, எதை நம்ம அழிக்கணும் அப்படின்னு திணறிக்கிட்டு இருக்க. இதுதான் சேச்சுரேட்டட் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது பலதரப்பட்ட வெவ்வேறு வகையான வான்வெளி ப்ரொஜெக்டைல்களை ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு எதிராக அனுப்புவது தான் சேச்சுரேட்டட் அட்டாக். இதற்கு நடுவே எக்ஸ்தலத்துல பல காணொலிகள், பல வீடியோக்கள் நமக்கு வந்தது. ஏரோ இன்டர்செப்டார்ஸ் தன்னோட லான்ச்சரே தானே தாக்கிக்கிற மாதிரியும் அயன்டோம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரியான பல வீடியோக்கள் நமக்கு வந்தது. இதை பத்தி ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இதுதான் எங்களுடைய சுப்பீரியர் டெக்னாலஜி, இதை தான் நாங்கள் எங்க மிசைலை பயன்படுத்தி அயன்டோமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்க சார் உங்களுடைய சுப்பீரியர் டெக்னாலஜி அப்படின்னு கேட்டா அதை நாங்க சொல்ல மாட்டோம்னு சொல்றாங்க. பல வல்லுநர்களுக்கும் அது என்ன சுப்பீரியர் டெக்னாலஜி, இது உண்மையாலுமே சுப்பீரியர் டெக்னாலஜியா
இல்ல அயன்டோமோடைய ஒரு மால் ஃபங்க்ஷனா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, எனிஹவ் அது ஒரு நாளைக்கு வெளியே வரும். ஆனா இஸ்ரேலால இப்படியே நாள் ஒண்ணுக்கு 100, 200ங்கிற ப்ரொஜெக்டைல இன்டர்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? ஏன்னா நம்ம மேலேயே பார்த்தோம் ஒரு அயன்டோமுடைய விலை எவ்வளோ, ஒவ்வொரு ப்ரொஜெக்டைலோடைய விலை எவ்வளோ அப்படின்னு. இது போக ஒரு கீ கான்செப்ட் இந்த இன்டர்செப்ஷன்ல என்னன்னா, இப்ப ஈரான் 100 மிசைல்களை இவங்களுக்கு எதிராக ஏவுறாங்கன்னா கண்டிப்பா அயன்டோம் 100 மிசைல்களை இதற்கு எதிராக ஏவி ஆகணும். அப்பதான் அவங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு ஒழுங்கா செயல்படுது, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ண முடியும். பட் இங்க என்ன ஒரு சோகமான செய்தினா, இஸ்ரேல் வருஷத்திற்கு 200ல இருந்து 300 டேவிட் ஸ்லிங்கை மட்டுமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆரோ 2 and 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ப்ரொடக்ஷன் ரேட் டேவிட் ஸ்லிங்கை விடவும் கம்மி. ஆனா இங்க ஈரான் ஒரு நாளைக்கு 200, 300ன்னு தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் இப்படியே தாக்கிட்டு இருந்தாங்கன்னா இஸ்ரேலின் நிலை ரொம்ப பரிதாபமா போய் முடியும். அண்ட் ஏற்கனவே இஸ்ரேல் கிட்ட போதுமான அளவு ஏரோ மிசைல் இல்லாத காரணத்தினாலதான் பல இன்டர்செப்ஷன்ஸ் நடந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துகிட்டு இருக்கு. இதே நம்ம ஈரான் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஈரானுக்கு கதையே வேற ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்திய செய்தி கூட ஒரு ரூமர்னு நினைக்கிறேன், பட் எனக்கு என்னன்னு தெரியல, உங்ககிட்ட முன் வைக்கிறேன் அவ்வளவுதான். வடகொரியா கிட்ட இருந்து மிசைல் சைனா மூலியமா ஈரானுக்கு வந்து இறங்கியது கன்சைன்மெண்ட் அப்படிங்கிற செய்தியும், அண்ட் பல நூறு பெலிஸ்டிக் மிசைலுக்கான சாலிட் ஃபியூயல் கெமிக்கலை சைனா கிட்ட ஈரான் வாங்குறாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைச்ச செய்தி தான். ஸோ ஈரான்னால என்னதான் இஸ்ரேல் கிட்ட அடி வாங்கினாலும் அவங்க இன்னும் பல நாளைக்கு அவங்களுடைய தாக்குதலை நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களால நடத்த முடியும். தே ஆர் கேப்பபிள். அதுவே இஸ்ரேல் அப்படி இல்லை. இப்பவே பல ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு இன்னும் 12 நாளைக்கு தேவையான ஸ்டாக் பைல் மட்டுமே இருக்கு, இஸ்ரேல் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் த ஸ்டாக் பைல் அப்படிங்கிற நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதன் ஒரு விளைவா உக்ரைனுக்கு தரப்படுகிற அந்த பேட்ரியாட் பேக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் டாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இப்ப அப்படியே இஸ்ரேலுக்கு மடைமாற்றம் செய்ய ஆரம்பிக்கப்படுது. இது போக ஏஜிஸ் அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பொருத்தப்பட்ட போர்க்கப்பல்கள் இப்ப ஈரானை நோக்கி இஸ்ரேலின் பாதுகாப்புக்காக ஈரானின் ப்ரொஜெக்டைல டிஃபென்ஸ் செய்யறதுக்காக போயிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு உதவக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே தெரியும் ஈரானின் வான்வெளி தாக்குதல்ல இஸ்ரேல் ரொம்ப நாளைக்கு தடுக்க முடியாது, சமாளிக்க முடியாது. ஒன்னா இஸ்ரேல் இந்த போரை சீக்கிரமா முடிச்சாகணும், இல்லைன்னா அமெரிக்கா உள்ள வந்து இந்த போரை சீக்கிரமா முடிச்சாகணும். ஆஸ் எ ரிசல்ட் சமீபத்துல இஸ்ரேல் 1100 இடங்களை ஈரானுக்குள்ள 1100 இடங்களை குறி வச்சு தன்னோட பிரிசிஷன் ஸ்ட்ரைக்கை பண்ணி முடிச்சிருக்காங்க. பட் இது ஈரானின் இந்த 20 நேர வான்வெளி தாக்குதலை கட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இங்க இஸ்ரேலை காப்பாற்றணும்னா ஈரான் கண்டிப்பா உள்ள கேமுக்கு வந்தாகணும். அது எவ்வளவு சீக்கிரம் அவங்கனால வர முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் இஸ்ரேல் பாதுகாக்கப்படும், இஸ்ரேலின் இழப்புகள் குறைக்கப்படும். இங்க இந்த போர் எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறாங்களோ அது இஸ்ரேலுக்கு நல்லது. அதுவே எவ்வளோ இது ஈரான் இழுத்துக்கிட்டு போறாங்களோ அது ஈரானுக்கு நல்லது. பட் இங்க வெற்றி அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி அது இஸ்ரேல் பக்கம் தான் போகும். என்னடா இவன் இப்படியே சொல்றான் அப்படின்னு கேட்காதீங்க. ஈரான் நியூக்க போட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்லாம் என்னை கேட்காதீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இங்க யாருக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகம், ஏரியல் டாமினன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நான் பேசினேன். இந்த இடத்துல நம்மளுடைய சென்டிமெண்ட்ஸ், நம்மளுடைய ரிலீஜியன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு டு பி ப்ராக்டிக்கலா நம்ம யோசிக்கலாமே. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உள்ள வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட போர் கப்பல்கள் வருது. இதுவே ஈரானுக்கு சாதகமா ரஷ்யாவோ சைனாவோ நேரடியா இறங்குறாங்களா? இறங்க மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவின் சாதனங்கள் ஈரான் இந்த நட்பு நாடுகள் கொடுக்கும் சாதனங்கள் பயன்படுத்தினாங்கன்னா ஈஸியா அழிச்சிடுவாங்க. அது ஈரானின் நட்பு நாடுகளுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க. எங்க கொடுத்து நம்மளுடைய ஆயுதங்களின் பேர் கெட்டு போயிருமோ அப்படின்னு தான் அவங்க கொஞ்சம் தயங்குறதுக்கான காரணம். இந்த தயக்கம் தான் இஸ்ரேலுக்கான வெற்றியாகவும் ஈரானுக்கான தோல்வியாகவும் அமையும். சப்போஸ் நியூக்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட கேட்க வேணாம். எனக்கு அவங்க பயன்படுத்துவாங்களா, பயன்படுத்தின பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஐ வில் நாட் ஸ்பீக் அபவுட் தட். எங்கேயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மக்கள் தான், அதுல எந்த வேற்றுமையும் இல்லை. ஸோ இன்னைக்கான காணொலியில சேச்சுரேஷன் அட்டாக் எப்படி அயன்டோமை பிரீச் பண்ணிச்சு அண்ட் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு வரப்போக மிகப்பெரிய ஆபத்துகள் என்ன, அவங்க எப்படி இதை எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவா நம்ம பார்த்துருக்கோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சதா? ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா டீட்டெயிலான ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இந்த போருக்கு பின்னாடி இருக்கக்கூடியதா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு கருத்துக்களா போடுங்க. Until it's signing off from Aidha Marium and see you on next video, my dear friends. நன்றி, வணக்கம்.